சொந்த வீடு வச்சுருக்கவங்க சரி தம்பி, இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், காம்பவுண்டு வீட்டில் இருக்கிறோம்னா அதுக்கு இந்த நாயை வச்சு வளர்க்க முடியுமா எங்களால்? அதெல்லாம் வளர்க்கலாம். நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஓனர் வாடகை ஒவ்வொருத்தங்க வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த வீடு வாடகை வேணாலும் பரவாயில்ல, அவங்க ஓனர் வளர்க்கலாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வளர்க்கலாம். அதெல்லாம் இல்லை, அந்த சூழலுக்கு இந்த நாய் வளருமா கேட்குறோம். நாய் சூப்பராக வளரும், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, யாரையும் கடிக்கவும் செய்கிறோம் அப்படின்னு அந்த இதுவுமே இருக்காது. நம்ம முதல்ல சிறுசுலேருந்தே அலட்டுறோம், ஆளுகள் வந்தால் கடிக்கச்சு. இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த நாய் வந்து மற்றாள் அவங்க வாடகை வீட்டில் உள்ள ஓனரே வராங்கன்னா அவங்கள பார்த்து குலைச்சா கடிக்க போனால் தவிர அப்படி அவங்க கடிக்க போனால் தவிர அவங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழலாம் ஏற்படும் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாய் வந்து முதல்ல அரட்டி வளர்க்கணும். குலைக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஆள் வந்தால் கடிக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம ஆள் வீட்டில் இல்லாதப்போ கடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ வந்துட்டீங்க, நாங்கள் ஆள் இல்லாதப்போ அதனால வளர்க்கலாம், கடிச்சிருச்சு உங்களை அப்படின்னு சொல்லலாம். யாருனாலும் சிட்டியில் உள்ளவங்க வளர்க்கலாம், காம்பவுண்ட் 4 சோத்துக்குள்ளே போட்டு வளர்க்குறவங்களும் வளர்க்கலாம். ஆனால் வளர்க்குறவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து சுற்றுக்கோட்டில் இங்கே கிராமத்தில் சுகாதாரமாக ஊற்றுட்டோம். ஆனால் நகரத்தில் வளர்க்குறவங்க நாய் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வாக்கிங் கூட்டு போகணும். அதுக்கு நல்லா வாக்கிங் கூட்டு போனால் தான் அது வந்து உள்ளே எந்த ஒரு மோஷன் ரீசன் போகாமல் செய்யாமல் இருக்குமே தவிர, அதே அவங்க இப்போ வீட்டுக்குள்ளே போயிடும் மோஷன் அவங்க கூட்டு போகலாம் அப்படின்னா அந்த மாதிரி பராமரிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சிட்டியில் எங்கேனாலும் வளர்க்கலாம் நாயை, இந்த மாதிரி நாயை. சரி, நீங்கள் வளர்க்குற மாதிரியோ உங்கள் சொந்தக்காரங்களையோ உங்கள் நண்பர்களையோ இல்லை உங்கள் ஊர் கிராம மக்கள்கிட்டே சொல்லுவீங்களா தம்பி இதை பற்றி? நாய் எல்லாத்தையுமே சொல்லத்தான் செய்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த நாட்டு நாயில் உள்ள இன்ட்ரெஸ்ட் நான் வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைப்பேன். இப்போ வந்து இப்போ எங்கள் அப்பா இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் அவர் எப்படி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொண்டு வரணும்னு நினைப்பாரோ அந்த மாதிரி அவர் வந்து நாய் வளர்த்தாரு. அதனால் எனக்கு இதை கொண்டு வந்தார். நானும் 4 பேருக்கு சொல்லத்தான் செய்கிறேன், வளங்க எடுத்து வளங்க, 2-3 நாய் வளர்க்க வேண்டாம், ஒரு நாய்னாலும் வளங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்குமே சொல்லத்தான் செய்கிறேன். ஆனால் அது யாரும் விரும்புறது கிடையாது. நாயை போய் பிடிக்கவா இவன் என்ன, இப்போ என் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக இவன் நாயை பிடிச்சி தலையிறான், சரி நான் இவன் உருப்பட போகிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகணும், நம்ம போக்கில் போனால் தான். இப்போ நம்ம இதை விட்டுட்டு அப்படின்னா இப்போ விருந்தாள் வந்தாங்கன்னா யாரும் நம்ம அடிக்க வந்தால் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர இந்த நாய் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காது. பூசாக போய் கடிக்கும் ஆளை. நம்ம மேலே கை வச்சாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம போய் யாராக இருந்தாலும் அது வந்து கடிக்கும். அதனால் எல்லாருமே நாய் வளர்க்கணும். சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே அந்த இதை வந்து விடவே கூடாது. நம்ம பாதையில் போய்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இனவழி பார்க்க ஆள் இருக்காது. இந்த மாதிரி நாய்லாம் எப்படி தம்பி தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்களா இல்லை வேறு யாரும் எதுவும் சொல்லித்தராங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து மாமா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாப்புல, கார்த்தின்னு சொல்லி. அவருக்கு வந்து நம்ம அப்பா பெரியப்பா அவங்க எல்லாமே அவங்களுக்கு. இப்போ இப்போ எனக்கு குரு இருக்கார் அப்படின்னா அவன் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தாப்புல. எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாப்புல. அவர் வந்து நாய்கெல்லாம் நீ எடுத்து போடு வளான்னு சொல்லி எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணாப்புல. எங்கள் மாமா ஒருத்தர் தான் எட்டு வந்து கொடுப்பாப்புல. அவர் எப்படின்னா அவர் சொல்லுவார், நாய் இந்த மாதிரி காது இருக்கணும்டா, இந்த மாதிரி வால் இருக்கணும், இந்த மாதிரி உடம்பு இதெல்லாம் இருந்தால் தான் நாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம பார்க்குறதுக்கும். உயரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பல இனவழி நாயாக எடுத்து வளர்க்கணும், அப்படின்னா தான் நாய் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த ப்ரீடு பண்ணுறப்போ நாய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாய் வந்து முதல் பூ வந்து எல்லாருமே தடுத்துருவாங்க. தடுத்து தான் குட்டி எடுப்பாங்க. ஏன்னா தடுத்து குட்டி எடுத்தால் தான் அடுத்த பூக்கு வந்து நாய் குட்டி கொஞ்சம் திடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாயெலாம் இப்போ வயசு ஒரு 3 வயசு கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் குட்டி ப்ரீடு பண்ணலை. இப்போயும் ஹீட்டில் தான் இருக்குது நாய், இன்னும் ப்ரீடு பண்ணலை, இனிமேல் தான் ப்ரீடு பண்ணுவோம். 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குட்டி கொஞ்சம் திடமாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் குட்டி நல்லா வளரும் செய்யும். நாங்களே இப்போ எல்லாருமே கேட்குறது என்னென்னா, நீங்கள் எல்லாம் இப்படி வளர்க்குறீங்கல்ல, எப்படி கரெக்டாக மேட்டிங் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு நாய் பூத்துருச்சு அப்படின்னா அந்த நாள்லேருந்து கணக்கு வச்சு 11ஆவது நாளில் ஒரு மிதி வைக்கணும், அதுக்கப்புறம் 13ஆவது நாளில் ஒரு மிதி வைக்கணும். நாய் அதுக்கப்புறம் சினை பிடிச்சி அப்படின்னா 40-45 நாளில் நாய்க்கு வவுர் தெரிய ஆரம்பிச்சிடும். வவுர் தெரிய வரைக்கும் நாய் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் கட்டி போட்டுருக்கணும். அதே மாதிரி 60 நாள் 62 நாள் நாய் ஈன்றோம், அதை பார்க்கணும். என்ன ஒவ்வொரு நாய் வந்து குட்டியை கடிச்சிரும், குட்டி அதுவே தானாகவே கடிச்சு அது குட்டி அதே கடிச்சு கொண்டுரும். அதெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சுன்னா நம்ம நாய் இந்த வளர்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி தான் தேர்வு செய்கிறீங்க? ஆமாம், நாங்கள் இந்த மாதிரி தான் தேர்வு செய்கிறோம். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து அந்த பாரம்பரியமாக வர்றதான். இப்போ மாமா சொல்லிக் கொடுத்தாப்புல, இப்போ அவர் சொல்லிக் கொடுக்க போய் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு இவ்வளோ தெரியாது. அதே மாதிரி அப்பாவும் வளர்க்க போய் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த குட்டி எத்தனை நாளில் தம்பி கொடுப்பீங்க? பணம் எதுவும் வாங்குவீங்களா இல்லை இது இலவசமாக கொடுப்பீங்களா தம்பி? நம்ம இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கொடுக்குறது வந்து ஒரு 22 நாள் கண்ணு திறந்ததில்லை. நாய் இந்த 22 நாள்லேருந்து கண்ணு திறந்ததுக்கப்புறம், ஏன்னா நாய் 20 நாள் வரைக்கும் குட்டி வந்து தாய்ப்பால் குடித்தா தான் அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மண்டலம் வந்து அதுக்கு வந்து நாய்களுக்கு இருக்கும். இல்லைனா திடீர் பார்வை வைரஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாய் இறந்துடும். அதனால் என்ன செய்யறோம்னா 22 நாள் வரைக்கும் கண்டிப்பாக தாயில் கிடந்து தான் கொடுப்போம் குட்டிகளை. அதே மாதிரி 45 நாள் கண்டிப்பாக நம்ம ஊசி போட சொல்லிடுவோம். வாங்கிட்டு போகிறோம் எல்லாத்தையுமே ஊசி போட சொன்னால் தான் அதுலேருந்து அது வந்து நோயிலேருந்து தப்பிக்கணும். இப்போ பிள்ளைகள் நம்ம போடுறோம்ல, இறந்து ஒரு 35 நாள் அந்த மாதிரி தடுப்பூசி போடுறாங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். பிள்ளைன்னு நினச்சி எல்லாருமே வீட்டில் ஒரு ஆளை தான் வளர்த்தாங்க. இப்போ தான் யாருமே வளர்க்குறது இல்லை. பேருக்கு வளர்க்கனா யாரையா கடிச்சிரும், எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த பிரச்சனை வர்றதுக்கு நம்ம தானே காரணமாக இருக்கும். இப்போ நம்ம ஒழுங்காக வளர்த்துருந்தோம்னா அது எதுக்கு யாரையும் போய் கடிக்கி, நம்ம ஒழுங்காக வளர்த்தோம்னா நம்ம சொல்லி நம்ம அரட்டி செஞ்சு வளர்த்துருந்தோம் அப்படின்னா பிள்ளை மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்டுக்கிடுவோம் நாய். அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்துருந்தோம் அப்படின்னோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். நாய் யாரையும் கடிக்காது, எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாது.